ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 50 பேத்துக்கு பெர்ஃபெக்டாக காஃபி போடுறது எப்படி, அதுக்கான மெஷர்மெண்ட் என்ன, காஃபி பிஸ்னஸை எப்படி எடுத்து கொண்டு போகிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 40லேருந்து 50 பேர் வரை குடிக்கலாம். அந்தளவு காஃபி போட போகிறோம். 4 லிட்டர் போட போகிறோம். 80 ml சர்வ் பண்ணால் கரெக்டாக 50 பேர் குடிக்கலாம். 100 ml சர்வ் பண்ணால் 40 பேர் குடிக்கலாம். 40 பேர் ப்ளஸ் ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக போட்டிருக்கு. இதுக்கு வந்து 2 லிட்டர் பால், சரிங்களா, 1 லிட்டர் பாலும் ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் பாலும் சேர்க்குறோம். இதுக்கு தண்ணி வந்து 1.5 லிட்டர், 2 லிட்டர் பால் 1.5 லிட்டர் தண்ணி. என்றைக்குமே தண்ணி வந்து கம்மியாக நம்ம காஃபி, டீ, பால் வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டீ கடையில் டீ போடுறது எப்படி, காஃபி போடுறது எப்படி, என்ன பிராண்ட் எடுக்கணும், எது சீக்ரெட், எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், இந்த மாதிரியான டீ கடை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் சிம்பிளாக ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும், லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு டீ கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணி, சரிங்களா, 1/2 லிட்டர் உலக்கில் கரெக்டாக 3 அளவு தண்ணி சேர்க்குறோம். 1.5 லிட்டர் வந்து தண்ணி சேர்க்குறோம். இந்த ப்ராசஸ் நடக்க தட்டியும் கண்டிப்பாக அடுப்பை வந்து ஆன் பண்ணக்கூடாது. பால், தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக தான் அடுப்பு ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி சப்போஸ் பால் எதுவும் தீஞ்சிட்டு பாத்திரம் சூட்டில் நீங்கள் பால் ஊற்ற முச்சில் லேசாக பிடிச்சிட்டுனா பண்ணுற டோட்டல் ப்ராசஸ்மே வேஸ்ட்டு, வேறு மாதிரி ஒரு வாடை வந்துடும். ஓகேங்களா, அதனால் இப்போ தான் ஆன் பண்ணணும். இப்போ நல்லா பால் கொதிக்கிட்டு இப்போ நம்ம வந்து இந்த 4 லிட்டர் காஃபிக்கு எவ்வளோ சீனி எடுக்கணும், எவ்வளோ காஃபி பவுடர் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீனி எடுக்க வரும். சீனி வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் பால், காஃபி, டீ இதுக்கு எல்லாமே 100 கிராம் வந்து ஸ்டாண்டர்டு. நம்ம வந்து 4 லிட்டர் 400 கிராம் சீனி வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து காஃபி பவுடர் மெஷர் பண்ணி எடுக்க வரும். காஃபி பவுடரோட அளவு என்னென்னா 1 லிட்டருக்கு வந்து 10 கிராம், 4 லிட்டருக்கு வந்து 40 கிராம். இப்போ இதில் பிராண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிராண்ட் தான் எடுக்கணும். ஏற்கனவே நம்ம ஹோட்டல் காஃபிக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போவுமே இந்த பிராண்டில் தான் அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 40 கிராம் வந்து இதில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பால் வந்து சைடு பை சைடு பொங்கி வர ஆரம்பிச்சிட்டு, சரிங்களா, இப்போ நல்லா பால் வந்து நல்லா பொங்கி வர போகுது. இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்க சீனியை வந்து அப்படியே உள்ளே தட்டி கரைக்க வேண்டியதான். பால் பொங்குற டைம் வந்து அடுப்பை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பால் வந்து வெளியில் பொங்கிடக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி பொங்கி வர டைம் இப்படி சீனி போட்டால் கொஞ்சம் அமர்ந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணாலும் சரி தான். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டால் சீனி வந்து அந்த சூட்லேயே வேகமாக கரைஞ்சிரும். சீனி நல்லா கரைஞ்ச பிறகு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்காங்க. இப்போ நம்ம வந்து காஃபி பவுடர் நம்ம 40 கிராம் அளந்து எடுத்தோம்ல, அந்த காஃபி பவுடரை இல்லை அப்படியே தட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கரைக்க போகிறோம். காஃபி பவுடர் வந்து கட்டி பிடிக்காது, அதனால் நீங்கள் வந்து அதை கரைச்சிட்டு சேர்க்கணுங்கிற பயம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் அப்படியே தட்டி நீங்கள் தாராளமாக கிண்ட கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து கிண்டுற மாதிரி இருக்கும். காஃபி பவுடர் வந்து கரைஞ்சிரும். இதே மாதிரி இன்னும் ஹியூஜ் ஃபங்க்ஷனுக்கு பண்ண வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்னும் நிறைய வீடியோ வந்து வருது, நல்லா கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை நல்லா கரைச்சி முடித்தோடனே நம்ம பெர்ஃபெக்டான ஸ்ட்ராங்கான காஃபி வந்து ரெடி. இப்போ கேனில் நீங்கள் அடைச்சி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இதை நீங்கள் அப்படியே கேனில் ஊற்றி காஃபி கொண்டு போங்க. கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வாங்கி குடித்தவங்க உங்களை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக பாலில் தண்ணியோட அளவு வந்து கம்மியாக சேர காஃபியோட டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி சொன்ன பிராண்டு காஃபி தூளும் சீனியும் கரெக்டாக சேருங்க. உங்கள் காஃபியை வந்து உங்கள் ஏரியாவில் யாருமே அடிச்சிக்க முடியாது, அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெர்ஃபெக்டான காஃபி வந்து ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வர ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள். இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் அதிகமான அளவு டீ போடுறது எப்படி, பாதாம் மில்க் போடுறது எப்படி, காஃபி போடுறது எப்படி, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எடுத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.